மிதிலையின் புறத்தே அகலிகை கல்லுருவில் இருந்த மேட்டினை ராமன், இலக்குவன், விஸ்வாமித்திரர் காணுதல். வணக்கம் நண்பர்களே. கம்பரின் கவியாற்றலால் மிதிலையின் வளம், அதன் நீர் வளங்கள், வயல்கள், அங்கே நீராடும் பெண்களின் அழகு என அனைத்தையும் கண்முன் கண்டோம் அல்லவா? அந்த அற்புதங்களை அசை போட்டவாறே ராமனும் இலக்குவனும் விஸ்வாமித்திர முனிவருடன் மெல்ல மெல்ல நடந்து கோலாகலமான மிதிலை நகரத்தை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். மூவரும் கடந்து வந்த காட்சிகள் அனைத்தும் மனதை மயக்கின. ஆனால் வாழ்வென்பது வெறும் இன்பங்கள் மட்டுமே நிறைந்ததல்ல என்பதைப் போல அவர்களின் பார்வைக்கு அப்போது ஒரு புதிய காட்சி தென்படுகிறது. ஒரு பெரும் சோகத்தின் நிழல் படர்ந்த பகுதி. இணைய நாட்டினில் இனிது சென்று இஞ்சி சூழ் மிதிலை புனையும் நீள்கொடி புரிசையின் புறத்து வந்து இருத்தார். மனையின் மாட்சியை அழித்து இளிமாதவன் பண்ணி கனையும் மேட்டு உயர்கருங்கல் ஓர் வெள்ளிடைக் கண்டார். இணைய நாட்டினில் இனிது சென்று. ஆம் நண்பர்களே, வண்டுகள் மலர் குடையும் அன்னங்கள் ஆர்ப்பரிக்கும் மிதிலை நாட்டின் வளங்களை அசை போட்டபடியே பேரானந்தம் பொங்க அந்த தெய்வீக மூவரும் இனியதோர் பயணத்தை தொடர்ந்தார்கள். மிதிலையின் பெருமைகளை அடுக்கிக் கொண்டே சென்ற கம்பர் இப்போது அந்த கதை மாந்தர்களை மிதிலையின் எல்லைக்கு அழைத்து வருகிறார். இஞ்சி சூழ் மிதிலை புனையும் நீள்கொடி புரிசையின் புறத்து வந்து இருத்தார். அதோ மதில்கள் சூழ உயர்ந்து நிற்கும் கோபுரங்களில் நீண்ட கொடிகள் பவனி வரும் அழகிய மிதிலா நகரம் தென்பட்டது. கம்பீரமான அதன் அரண்களின் புறத்தே வந்து மூவரும் அன்று தங்கினர். நகரம் முழுவதும் சென்று பார்ப்பதற்கு முன்னால் அதன் வெளிப்பகுதியிலே ஒரு பந்தலை அமைத்து இளைப்பாறத் தொடங்கினர். அங்கே அந்த அமைதியான சூழலில் ஒரு பெரும் சோகம் உறைந்து கிடப்பதைப் போல அவர்களின் கண்களுக்கு ஒரு காட்சி புலப்பட்டது. மனையின் மாட்சியை அழித்து இழிமா தவன் பண்ணி கனையும் மேட்டு உயர் கருங்கல் ஓர் வெள்ளிடை கண்டார். அடடா, கம்பன் எத்தகைய சொற்களை தேர்ந்தெடுத்துள்ளார் பாருங்கள். மனையின் மாட்சியை அழித்து இழி ஓர் இல்லறத்தின் பெருமையையும் கற்பின் சிறப்பையும் அழித்து பெரும் இழிவை அடைந்தவள் யார்? அவள்தான் கௌதம முனிவரின் மனைவியான அகலிகை. மாதவன் பண்ணி, ஆம், அந்த பெருந்தவம் புரிந்த கௌதமரின் துணைவி. அவள் தன் தவறுக்காக முனிவரின் சாபத்தால் கல்லாகி கனையும் மேட்டு உயர் கருங்கல் ஓர் வெள்ளிடை கண்டார். ஒரு அடர்ந்த உயர்ந்த கருங்கல்லாக ஒரு திறந்த வெளியில் கிடப்பதை பார்த்தார்கள். வெறும் கல்லல்ல அது, ஒரு வாழ்வின் வீழ்ச்சி, ஒரு பெண்ணின் பெரும் சாபம். கருங்கல்லாய் கிடந்தாலும் அந்த பெரும் துயரத்தின் நிழல் அந்த கல்லை சுற்றியும் வியாபித்திருந்தது. அஞ்ஞானத்தால் தான் அடைந்த அறியாமை மயக்கத்தால் இழிவடைந்த அகலிகையின் நிலை அந்த மூவரின் கண்களுக்கு தென்பட்டது. ராமனின் கண்கள் அந்த கல்லின் மீது பதிந்தன, இமைக்க மறந்தன. முக்காலமும் உணர்ந்த விஸ்வாமித்திரரோ காலம் கனியும் நேரம் இது என்று உணர்ந்து ராமனின் முகத்தை பார்த்தார். இந்த கல்லை ராமன் பார்ப்பதற்கென்றேதான் இந்த இடத்திற்கு வந்தோம் என்பதை அவர் உள்ளூர உணர்ந்தார். நண்பர்களே, அந்த கல் வெறும் ஜடப்பொருள் அல்ல, ஒரு பெரும் கதையின் துவக்கம். ஒரு சரித்திர நிகழ்வின் களமாக அமையப்போகும் அந்த இடத்தை பார்த்த ராமன் அடுத்ததாக என்ன செய்யப் போகிறான்? அந்த அகலிகையின் கல்லுருவை கம்பர் எப்படி விவரிக்கிறார்? அடுத்த பாடலில் கேட்போம்.